ஹலோ கேஸ், வெல்கம் டு குக்கிங் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி வெட்னஸ்டே விளாக் தாங்க பார்க்க போகிறோம். காலம்பரை ஃபஸ்ட்டு பெருமாள் கோயிலுக்கு போய் இப்போ ஆஞ்சநேயரை பார்க்க போனோங்க. ஆஞ்சநேயர்கிட்ட வெண்ணக்காப்பு அப்படியே இருந்ததுங்க. திங்கட்கிழமை அதாவது அமாவாசைக்கு சாத்தினது அப்படியே இருந்தது. அதையும் பார்த்துட்டு அப்படியே பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மகமாய் கோயிலுக்கு வந்துட்டு சுவாமியை பார்த்துட்டு இது நியூ இயருக்கு ஃபஸ்ட்டு மகமாய் கோயில் தான் போனோம். அங்கே ரொம்ப லேட்டாக ஆகும். நாங்கள் சரி புதன்கிழமை பெருமாளை சேவிக்கிறது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் சமையல் என்னென்னா, காலம்பரம் டிஃபன் ஒரு தோசை வார்த்து சாப்பிட்டாச்சுங்க. அப்புறம் டிஃபன் தயிர் சாதம், அப்புறம் தக்காளி சாதம், வாழைக்காய் ரோஸ்ட், அது சிம்பிளாக முடிச்சுட்டு காலம்பரம் ஒரு ஸ்வீட் ஒன்று பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கேக்கும் பண்ணிட்டேங்க. கேக்கு வெங்காயம் இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். கேக்கு வந்துட்டுருக்கு. பாத்திரங்கள்லாம் தேய்ச்சி துணிமணி பார்த்து துவச்சிட்டு வந்தேன். வாழைக்காய் கடையில் போய் இப்போ தாங்க வாங்கிட்டு வந்து அப்படியே ரோஸ்ட் பண்ணலான்னு எண்ணெயை விட்டு வெங்காயம் தாளித்து கொட்டி வெங்காயத்தூள்லாம் போட்டு மஞ்சள் பொடி போட்டு மிளகாய்த்தூள் சாம்பார் பொடி எல்லாமே போட்டு உப்பையும் போட்டுட்டு அப்படியே வாழைக்காய் நல்லா தண்ணியை வடிகட்டி அப்படியே போட்டு தேங்காய் எண்ணெயை விட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வேக விட்டுட்டேன். தக்காளி சாதமும் ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காவும் ரெடி. சமையலை முடிச்சாச்சுங்க. இன்றைக்கி எளிமையான சமையல் தான், சிம்பிளாக முடிச்சாச்சு. நியூ இயருக்கு ரொம்ப ஸ்பெஷலாலாம் ஒன்றும் பண்ணல. கேக்கு தான் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதோடு என்னங்க வேணும்? சூப்பராக கேக்கு செமையாக இருந்தது. கேக்கு கோதுமை மாவு தாங்க. அதுக்கப்புறம் சமையலாம் முடிச்சு எடுத்து வச்சுட்டேன். வாழைக்காய் ரோஸ்ட்டு, தக்காளி சாதம், தயிர் சாதம், அவ்வளோதான் இன்றைய நியூ இயர் ஸ்பெஷல் சமையல். அப்புறம் ஈவினிங் நைட்டுக்கு ஒரு சோளத்தை வச்சு ஸ்வீட் கார்னுக்கு ஒரு கிரேவி பண்ணிவிட்டு சப்பாத்தி பண்ணிவிட்டு அப்புறம் டொமேட்டோ அதாவது தக்காளி சூப்பு பண்ணிடலான்னு ஒரு பிளான் போட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சுங்க. கிரேவியானது பண்ணிட்டேன். இது ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள். செம்மையாக இருந்ததுங்க கிரேவி. கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். ஒரு வீடியோவாக போடுறேன். இது புரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் சூப்பு, தக்காளி சூப்பு ரெடி. அப்புறம் எப்பவும் போல் என்ன நம்ம ரொட்டீன் ஒர்க்கு தானே. அடுத்தது பெருக்கிறது, துடைக்கிறது, இதுதாங்க பொழுது விடிஞ்சு போனால் முடிகிற வரைக்கும் இதே தான் வேலை நம்மளுக்கு, பெண்களுக்கு எல்லாருக்கும். பாத்திரம் துவைக்கிறது, துணியை துவைக்கிறது, இதே செஞ்சு நம்ம இதே ஒர்க்கு தான். சும்மா சொல்லி தேஞ்சு போன ரெக்கார்டையே தேய்ச்சிட்டே இருக்கோம். வேறு வழி இல்லை, செஞ்சு தான் ஆகணும். அப்புறம் இப்போ பெருக்கி தொடச்சி கஷாயம் ஒன்று துளசி கோயில் போய்ட்டு வந்து கஷாயம் போட்டு இந்த விலாகை இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு தர்ஸ்டே விலாகில் பார்க்கலாம். பாய், குட் நைட். நாளைக்கு பிறந்தநாள் வாழ்த்து.